நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு 5 ரூபா 10 ரூபான்னு வாங்குற வரி பணத்துல யாரோ ஒரு அமைச்சரும் அங்க ஒரு அமைச்சரும் இருக்கிற 32 அமைச்சரும் கொள்ளையடிச்சிட்டு போறத நிப்பாட்டினாலே நீங்க தமிழகம் முழுவதும் உங்களுக்கு பேருந்து மட்டுமல்ல அனைத்தையும் உங்களுடைய வரி பணத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்கப்பெற செய்ய வேண்டும். அதனாலதான் தளபதி அவர்கள் பேசுறப்பே சொல்லிட்டாரு, இதெல்லாம் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்பீங்க. எனக்கு தெரியும் 30% நீங்க வாங்குறீங்கல்ல, மக்களுக்கு தெரியாம ஒரு கட்டிங் வாங்குறீங்களே கமிஷன், அந்த கமிஷனை நிப்பாட்டினாலே போதும் மக்களுக்கு தேவையானவற்றை மக்களுக்கு கொடுக்க முடியும். இதெல்லாம் உங்கது, நீங்க கட்டின வரி. அதை மேனேஜ் பண்றதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு ஒரு டீம் உட்கார வச்சா அது ஏதோ குறுநில மன்னர்கள் மாதிரி. நீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம கொடுக்கிற வரி பணத்தை வச்சு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை ஒரு ஆபீஸ மேனேஜ் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி முதல்வரை உட்கார வச்சா நீ உட்காந்து ஏதோ குறுநில மன்னர், உனக்கு கீழே இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறுநில மன்னர், நீங்க எல்லாம் உட்காந்து ஊரை கொள்ளையடிச்சிட்டு இருப்பீங்க. எத்தனை வருஷம் இந்த மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க? இதுவரை சரியான தலைவர், ஒரு நம்பிக்கையான தலைவர் அமையவில்லை. தளபதி என்று வந்திருக்கிறார். ஒட்டு மொத்த தமிழகம் பின்னாடி நிக்குது.